பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரைக்கும் நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று எபேசு சபையை குறித்து இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எழுதப்பட்ட ஒரு கடிதம், லெட்டர். இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். எபேசு சபை, த சர்ச் ஆஃப் எபேசஸ், எபேசா சபை, எபேசு சபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சபைக்கு ஒப்புமைப்படுத்தி நம்முடைய சபை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அற்புதமான காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தரை துதித்து பாடவும் இந்த வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா கிருபை உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அருமையான சபையார் எல்லாரையும் தேவரின் ஆசீர்வதியும் இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எபேசு சபைக்கு கர்த்தர் நீர் தம்முடைய தாசன் மூலமாக கடிதம் எழுதி பேசினீர். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாயோ அதை நினைத்து மறுபடியும் நீ ஆதியிலே செய்த கிரியையை மீண்டும் செய்வாயாக. இல்லாவிடில் நான் உன்னிடத்திலே வந்து விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்குவேன் என்று கர்த்தர் எபேசு சபைக்கு எச்சரிப்பை கொடுத்து அவருடைய கிரியைகளை பாராட்டினேன். அதுபோல ஆண்டவரை இப்பொழுதும் கூட அவையான திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டு உணர்வடைய எங்களோடு கூட பேசத்தக்கதாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் ரோம அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு அவனை பிணை கைதியாக பத்மோ என்கிற தீவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, அவன் ஆவிக்குள்ளான போது அவனுக்கு பின்பாக ஒரு சத்தம் கேட்கிறது. எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன விளங்கினது? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா,
லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இந்த சத்தம் பேசுகிறது. ஒரு சத்தம், எக்காலம் போன்றதொரு சத்தம். நீ காண்கிறதை கேட்கிறதை ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் எழுது. என்னென்ன சபை? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த சபைகளுக்கு எழுது என்று விளம்பினது. என்ன சத்தம் என்று அவர் திரும்பி பார்க்கும் பொழுது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவரை பார்த்த போது செத்தவரை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று யோவான் எழுதுகிறார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர் உயிரோடு கூட அந்த பத்மு தீவிலே தன்னந்தனியனாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காட்சி கொடுக்கிறார். அவருடைய காட்சி அசாதாரண காட்சி. மகிமையின் ரூபம். மகிமையான தேவன் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தவராக உயிர் உள்ளவராக பேசுகிறார். நீ காண்கிறதை என்ன செய்ய வேண்டும்? 7 சபைகளுக்கும் எழுத வேண்டும். அதில் முதலாவது சபை என்ன? எபேசு சபை. 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கடிதம் எழுத சொல்லுகிறார். நீ காண்கிறதை எல்லாம், சொல்கிறதை எல்லாம், கேட்கிறதை எல்லாம் எழுது என்று சொல்லி எபேசு சபையின் தூதனுக்கு முதலாவதாக எழுதுகிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று ஆரம்பிக்கிறார். ஆக எபேசு சபை, அந்த சபை குறித்து அறிந்து கொள்ள அந்த எபேசு பட்டணம் எங்கே இருக்கிறது அதை குறித்து அறிய வேண்டும். அந்த சூழலை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் இந்த வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எபேசு பட்டணம் என்பது இன்றைய உலக வரை படத்திலே நாம் பார்க்கும் பொழுது துருக்கி தேசத்திலே, துருக்கி தேசம் தெரியுதுங்களா? துருக்கி, அந்த தேசத்திலே இஸ்மீர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த எபேசு பட்டணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது என்றால் துறைமுக பட்டணம், ஹார்பர் சிட்டி. கப்பல் வந்து இறங்கும், அதிலிருந்து இறக்குமதியாகும், ஏற்றுமதி நடக்கும். அந்த எபேசு பட்டணம் வந்து ஒரு வியாபார ஸ்தலம், வியாபார மையம், செழிப்பான ஒரு பட்டணம். வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும். ஒரு கமர்ஷியல் சிட்டியாக சொல்லப்படுகிறது. ஆசியாவின் வாயில் என்று அழைக்கப்படுகிறது. த கேட் ஆஃப் ஏசியா. அப்பொழுது சின்ன ஆசியா என்று சொல்வார்கள், ஏசியா மைனர் என்று அந்த பகுதியை அறிவிப்பார்கள். ஏசியாவுக்கு ஒரு வாயிலாக இந்த பட்டணம் இருந்தது. நல்ல செழிப்பான பட்டணம். அதனுடைய வீதிகள் 30 அடிக்கு காணப்பட்டதாம். நன்கு நிர்மாணிக்கப்பட்ட வீதிகள். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சிறப்பாக நடைபெறும்.
ஒரு வியாபார மையமாக இருந்தது. இரண்டாவதாக அந்த பட்டணம் எப்படிப்பட்டது என்றால் மார்க்க மையம் என்று சொல்வாங்க, ரிலீஜியஸ் சென்டர். பழைய காலத்திலே உலக அதிசயங்களில் ஒன்று என்று சொல்லப்பட்டது த டெம்பிள் ஆஃப் டயானா, தியானா கோவில் என்று சொல்லுவார்கள். முந்தைய உலக அதிசயங்களில் ஒன்று த டெம்பிள் ஆஃப் டயானா. இந்த டெம்பிள் ஆஃப் டயானா அந்த பட்டணத்தில் தான் இருந்தது. அந்த பட்டணத்தில் இருந்தது 127 தூண்கள், ஒவ்வொரு தூணும் 60 அடி உயரம், கிட்டத்தட்ட 445 அடி நீளமும் 327 அடி அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். பளிங்கு கற்களினாலே கட்டப்பட்டது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்டது. அவர்கள் நினைத்தார்களாம், நம்பினார்களாம், அந்த டயானா சிலை விக்கிரகம் வானத்திலிருந்து வந்து விழுந்தது என்று அதை அந்த கோவிலிலே வைத்து அந்த டயானா சிலைக்கு ஒப்பாக களிமண்ணினாலும் கல்லினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்து அங்கே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். ஒரு ரிலிஜியஸ் சென்டர். அந்த கோவிலை அறியாதவர்கள் அந்த காலத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படி காணப்பட்டது. மாத்திரமல்ல, அது ஒரு பொழுதுபோக்கு மையமாக இருந்தது, என்டர்டைன்மெண்ட் சென்டர், பொழுதுபோக்கு மையம். அந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய அரங்கம். அந்த இடத்திலே பொழுதுபோக்கு காரியங்கள், நாடகம், இந்த டான்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும். கிட்டத்தட்ட 30,000 முதல் 40,000 வரைக்கும் உள்ள மக்கள் உட்கார்ந்து அந்த பொழுதுபோக்கு காட்சிகளை கணிக்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அரங்கம் அந்த பட்டணத்திலே இருந்ததாம். மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய நூலகமும் காணப்பட்டது. அன்றைக்கு இருந்த புத்தகங்கள், தோல் சுருள்கள், நூல்கள், இதெல்லாம் அந்த நூலகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. பொழுதுபோக்கு மையம். மாத்திரமல்ல, ஒழுக்கக்கேடு நிறைந்த ஒரு மையமாகவும் அது இருந்தது. ஒழுக்கக்கேடு, விபச்சாரமும் வேசித்தனமும் விக்கிரக வணக்கமும் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த கோவிலிலே கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான தேவதாசிகள் காணப்பட்டார்கள். தேவதாசிகள். ஆகவே அந்த இடத்துல வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் அதிகமாக காணப்பட்டது. இப்படி அந்த பட்டணம் வியாபார மையமாக, மார்க்க மையமாக, பொழுதுபோக்கு மையமாக, ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு மையமாக காணப்பட்டது. வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது அந்த பட்டணத்துக்கு செல்லுகிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18-19 வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18-19. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் முதன்முறையாக சபை இல்லாத எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். அந்த இடத்திலே அவர் ஊழியம் செய்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 10 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். பிறகு பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார்.
அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாங்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் எபேசு பட்டணத்திலே வல்லமையாக உபயோகப்படுத்துகிறார். இதை கண்ட பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் பேருள்ள ஒரு யூதனுடைய 7 பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தி அசுத்தாவிகளை துரத்துவோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த ஆரம்பிக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 16வது வசனம், 15வது வசனம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வந்து? இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபை உருவாகிறது. அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது இது உருவாகிறது. 23வது வசனத்தை வாசிப்போம். அதிலிருந்து அதே அதிகாரம். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமெத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினாலும் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூலி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் என்று மிகப்பெரிய கலகத்தை உண்டாக்குகிறார்கள். அந்த எபேசுவிலே இருந்த குடிகள் எல்லாம் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலை இழுத்துக் கொண்டு அந்த பெரிய அரங்கத்துக்குள்ளாக போய் என்ன சொல்லுகிறார்கள்? எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தம் விட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பாத்தீங்களா? இவ்வளவு எழுப்புதல் அந்த எபேசு சபையிலே உருவாகிறது. அந்த சபை நன்கு வளர்ச்சி அடைந்தது, நன்கு கட்டப்பட்டது. பவுல் 3 வருஷம் அந்த எபேசுவிலே ஊழியம் செய்தார். பின்பு அப்போலோ ஊழியம் செய்தார். தீமோத்தேயு அந்த சபைக்கு போதகராக இருந்திருக்கிறார். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த சபைக்கு பிஷப்பாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் அந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள். அவருடைய கல்லறையும் எபேசு பட்டணத்திலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த சபை கிறிஸ்துவுக்கு பின் 52வது வருடத்திலே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 40 வருடங்கள் கழித்து அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே சிறை பிடிக்கப்பட்டு பணைய கைதியாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவனை சந்தித்து இந்த கடிதத்தை எழுத
சொல்லுகிறார். எவ்வளவு வருடம் கழித்து? 40 வருடம் கழித்து. கிபி 92வது, கிபி 92 நடந்த காரியங்கள், எழுதப்பட்ட கடிதத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். முதலாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த எபேசு சபையை குறித்து பாராட்டுகிறார். கர்த்தருடைய பாராட்டை நாம் பார்க்கிறோம். the Lord's appreciation, கர்த்தரா மெச்சுகை, அந்த சபையை பாராட்டுகிறார். 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிறார். முதலாவதாக எப்படி ஆரம்பிக்கிறார்? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, நட்சத்திரங்கள் என்றால் சபையின் தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர்கள். எபேசு சபையின் தூதன் என்றால் எபேசு சபைக்கு தலைமை வகிக்கிறவர்கள். நாம் ஏதாவது லெட்டர் எழுத வேண்டும் என்றால், கடிதம் எழுத வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? எல்லாருடைய பேரும் எழுதுவோமா? டூ அட்ரஸ்ல இல்ல. அந்த குடும்பத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவங்க பேர் மாத்திரம் எழுதுவோம். ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர். பொன் குத்து விளக்கு என்றால் என்ன? 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். பொன் குத்து விளக்கு என்றால் சபை. எது? சபை. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் நடுவிலே உலாவுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சபை என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். எக்லீசியா, அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அவர்கள் மீது கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். சபைக்கு யார் யார் வருவது? எதற்காக வருகிறார்கள்? எந்த நோக்கத்துக்காக வருகிறார்கள்? நேரத்துக்கு வருகிறார்களா அல்லது தாமதமாக வருகிறார்களா? வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடும்போது இணைந்து பாடுகிறார்களா? கர்த்தர் கவனிக்கிறார். வசனம் பேசப்படும் பொழுது அதை உணர்ந்து கேட்கிறார்களா? கேட்பதற்கு கீழ்ப்படுகிறார்களா? கர்த்தர் கவனிக்கிறார். எல்லாரையும் கவனிக்கிற ஆண்டவர். சபையின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். பட்டியல் போட்டு பேசுகிறார். அந்த சபை எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், பாராட்ட வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பாராட்டுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்காக பட்ட செய்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தெளிவாக ஆண்டவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய துர்க்கிரியைகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். செத்த கிரியைகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? நாம் செய்கிற நல்ல கிரியைகள், கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய சபைக்காக நல்ல காரியங்களை செய்து நாம் செயல்படும் போது அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். யாருக்கும் தெரியாமல் துர்க்கிரியைகளை செய்தால் அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளை உன்னிப்பாக அறிகிற ஆண்டவர். செத்த கிரியைகள், செத்த கிரியைகள் என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கிரியைகள்,
பலர் செய்கிறார்கள். நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கு என்று கர்த்தர் உன்னதமான கிரியை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர் சிலுவையிலே மரித்ததின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு இலவசமான மீட்பு கொடுக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் அறியாமல் தங்களுடைய மீட்புக்காக, மோட்ச கதி அடைவதற்காக, புண்ணியத்துக்காக இன்னைக்கு மக்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? மலைகளை ஏறுகிறார்கள், தண்ணீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள், மரங்களை சுற்றி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உடலை வருத்தி கொண்டிருக்கிறார்கள், பலவித காரியங்களை செய்து இதன் மூலமாக நற்கதி கிடைக்கும், மோட்ச கதி அடைவோம் என்று ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆட்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள் என்று ஏமாற வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கிரியைகளை தவிர்த்து தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக, ஆத்மா ரட்சிப்புக்காக எந்த கிரியைகளை நடப்பித்தாலும் அது செத்த கிரியை, மூட நம்பிக்கை, அஞ்ஞானம் இல்லைங்களா? இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். உன் கிரியை அறிந்திருக்கிறேன். இந்த எபேசு பட்டணம் கர்த்தருக்காக கிரியை நடப்பித்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள், மந்திரவாதிகள், பூஜாரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வைத்திருந்த மந்திரவாத புத்தகங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து எரித்தார்கள். அதனுடைய விலை 50,000 வெள்ளி பணத்துக்கும் அதிகமானது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக தியாகத்தோடு கிரியை நடப்பித்த சபை இந்த எபேசு சபையிலிருந்து தான் அந்த மற்ற 6 சபைகளும் அந்த துருக்கி தேசத்திலே உருவானதாம். அந்த மற்ற 6 சபைகளுக்கும் தாய் சபையாக இந்த எபேசு சபை விளங்கினது. அந்த அளவுக்கு அவர்கள் கிரியை நடப்பித்திருக்கிறார்கள். அதைதான் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன். பிரயாசம் என்றால் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், கடின உழைப்பு, கடினமாக உழைப்பது. அன்பின் பிரயாசம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே அன்பின் பிரயாசம், நாம் அன்புள்ளவர்களாய் இருப்பதற்கே பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு எதிராக கடின வார்த்தைகளை பேசியிருப்பார்கள், நமக்கு எதிராக தீமையால் செயல்பட்டிருப்பார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவர்களை நேசிப்பது, அது அன்பின் பிரயாசம். புரியுதுங்களா? அன்பின் பிரயாசம். அன்புள்ளவர்களாய் இருப்பதற்கே நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புள்ளவர்களா இருக்க சாதாரண காரியம் அல்ல இல்லைங்களா? விரோதமா பேசியிருப்பார்கள், ஏதோ விரோதமா செய்திருப்பார்கள். அதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் அவர்களை நேசிப்பதுதான் அன்பின் பிரயாசம். அடுத்ததாக, உபதேசத்திலே பிரயாசப்படுகிறவர்கள் என்று ஊழியக்காரரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல உபதேசிக்க, நான் உபதேசிக்கிறேன், அப்படியே வந்து உபதேசிக்க முடியுமா? இதற்காக பல மணி நேரங்கள் செலவிடப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும், பல செய்திகளை கேட்க வேண்டும், பல மணி நேரங்களை செலவு செய்தால்தான் இப்படிப்பட்ட உபதேசத்தை வழங்க முடியும். உபதேச பிரயாசம், அன்பின் பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் ஸ்திரமுள்ளவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள், கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபைக்காக பிரயாசப்படுவது, ஆத்துமாக்களை திருச்சபைக்கு கொண்டு வருவதற்காக பிரயாசம். அழைத்தவுடனே யாராவது வந்துடுவார்களா? இல்ல. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம்
விடை சொல்ல வேண்டும். அவர்களுடைய மனக்குழப்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களுடைய ஐயப்பாடுகளை நீக்க வேண்டும். பிறகுதான் அவர்களை ஆத்ம ஆதாயம் செய்து திருச்சபைக்கு கொண்டு வர முடியும். இப்படி கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படி இந்த எபேசு பட்டணத்தார், எபேசு சபையானது கிரியையிலே அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்திலே சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். மூன்றாவதாக உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான துக்கங்கள், தொடர்ச்சியான இழப்புகள், தொடர்ச்சியான உபத்திரவங்கள், இதன் மத்தியிலும் அவர்கள் பொறுமையாக தங்கள் விசுவாசத்தை காத்திருந்திருக்கிறார்கள். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று தாங்கள் அறிந்து. பாத்தீங்களா? உபத்திரவம் தான் பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய தரும். அல்லேலூயா. உபத்திரவமே வராம நீங்க பொறுமையா இருப்பது எப்படி தெரிய வரும்? இடத்துல பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பதை கர்த்தர் எப்படி அறிவார்? உபத்திரவங்களை சகித்துக் கொண்டு, உபத்திரவங்களிலேயும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவித்தால்தான் உங்களிடத்திலே பொறுமை இருக்கிறது என்று கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அந்த வகையிலே இந்த எபேசு பட்டணத்தார் பொறுமையாய் இருந்தவர்கள். மாத்திரமல்ல, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள், அவர்களை திருச்சபை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திருச்சபை சகிக்க கூடாது. அந்த வகையிலும் இந்த எபேசு பட்டணத்தார், எபேசு சபையார் பாராட்டுதலை பெறுகிறார்கள். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று ஊழியம் செய்ய வருவார்கள். போதகர் அல்லாதவர்கள் போதகர் என்று வருவார்கள். ஊழியம் செய்யாதவர்கள் ஊழியக்காரர்கள் என்று வருவார்கள். தீர்க்கதரிசியா இல்லாதவர்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லி வருவார்கள். அவர்களை அடையாளம் காண்பது திருச்சபையின் கடமை. யார் எதை பேசினாலும், யார் எதை போதித்தாலும் அதை அப்படியே ஆட்டு மந்தையை போல நாம் கேட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். இந்நாட்களிலே ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வீடு வீடாக சபை சபையாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை வஞ்சிக்கும்படியாக, விசுவாசத்திலிருந்து வழுவி போகும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அறிய வேண்டும். எபேசு சபையார் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதை சோதித்து அவர்கள் பொய்யர் என்று அறிந்து கொண்டார்கள். அதை குறித்தும் அவர்கள் பாராட்டுதலை பெறுகிறார்கள். 3வது வசனத்திலே நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், சகிப்பு தன்மை அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் உலகத்திலே எண்ணற்ற நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் 1வது நூற்றாண்டிலே. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம்? இந்த ரோம அரசனை வருஷத்துக்கு ஒரு முறை தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும்.
அப்படி அறிக்கையிட்டால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும், சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அந்த ரோம அரசாங்கத்தின் அலுவலகத்துக்கு குடிகள் எல்லாரும் வருடத்துக்கு ஒரு முறை போய் ரோம அரசன் எங்கள் தெய்வம், அவரை தவிர வேறொரு தெய்வத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அதை அவர்கள் வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு, அந்த அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த சர்டிபிகேட் இல்லாவிட்டால் அவர்களை யார் தொந்தரவு செய்தாலும், யார் அடித்தாலும், அவர்களை கொலையே பண்ணினாலும் அரசாங்கம் கண்டு கொள்ளாது, அரசாங்கம் கண்டு கொள்ளாது. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எபேசு சபையார் அப்படி செய்யவில்லை, பாடுகளை சகித்தார்கள். அதைதான் இந்த இடத்திலே எழுதுகிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிவே. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் அரசாங்கத்தினாலே மக்களினாலே வருகிறதை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 6வது வசனத்துல நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலே உண்டு. அதற்கும் ஒரு பாராட்டு. நிக்கோலாய் மதஸ்தார் அந்த இடத்துல, அந்த நேரத்திலே அவர்கள் இந்த வேதத்திலிருந்து பிரிந்து போனவர்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே 7 பந்தி விசாரிப்புக்காரரை நியமிக்கும் போது ஸ்தேவானோடு நிக்கோலா என்பவரும் பந்தி விசாரிப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதன் காலப்போக்கிலே விசுவாசத்தை விட்டு விலகி இந்த நிக்கோலாய் என்கிற தன்னுடைய மதத்தை தோற்றுவித்தார். அந்த மதத்தின் கொள்கை கோட்பாடு என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம், விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை, அதையும் சாப்பிடலாம், மாத்திரமல்ல சுயாதீனமாக வாழலாம். விக்கிரகம் ஒன்றுமில்லை, விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடலாம், சுயாதீனமாய் வாழலாம், உன்னுடைய உணர்வுகளை மதித்து நீ எப்படியாவது நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள். அதை இந்த எபேசு சபையார் வெறுத்தார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நானும் வெறுக்கிற நீயும் வெறுத்தாய், அதற்காக பாராட்டு. கர்த்தர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க வேண்டும், கர்த்தர் விரும்புகிறதை நாம் விரும்ப வேண்டும். இதற்கெல்லாம் கர்த்தர் பாராட்டுகிறார். என்னென்ன பாராட்டு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், கொல்லாதவர்களை சகிக்க கூடாதவர்களால் இருந்ததை அறிந்திருக்கிறேன், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை பொய்யர் என்று நீ தீர்மானித்ததை அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நிக்கோலாய் மதஸ்தரை நீ வெறுத்ததை அறிந்திருக்கிறேன், ஆகவே உன்னை பாராட்டுகிறேன். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய எச்சரிப்பு, the Lord's warning. என்ன சொல்லுகிறார்? 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல ஆனாலும் நல்லா பாராட்டிட்டார். அந்த சபையில நன்கு பாராட்டி விட்டு ஆனாலும் but is a bit of poison என்று சொல்லுவார். ஆனாலும் என்பது ஒரு துளி விஷம். ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாய், பாராட்டுதல். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆதியிலே இந்த எபேசு பட்டணத்தார் தேவன் மேல் வைத்த அன்பு அபாரமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின அந்த நிருபங்களிலே பார்க்கும் பொழுது இந்த மக்களுக்கு எழுதுவார், கர்த்தருடைய அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருந்து அவருடைய அன்பிலே வேரூன்றி இருங்கள் என்று எழுதுவார்.
அப்படி இவர்கள் கர்த்தருடைய அன்பிலே வேரூன்றி காணப்பட்ட ஒரு சபை, அன்பினாலே நிறைந்த ஒரு சபை, அன்பின் ஜீவியத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு சபை. தேவனுடைய அன்பு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29 முதல் 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை, உன்னிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக. தேவனுக்கு நேராக நம்முடைய அன்பு, சக மனிதனிடத்திலே நம்முடைய அன்பு. சிலுவை 2 கோடு இருக்குதுங்களா, அந்த மாதிரி அன்பின் ஜீவியம். இப்படி அன்பாய் இருக்க தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த சபையார் ஆதியிலே அன்பா இருந்தார்கள். காலப்போக்கிலே அன்பு குறைய 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 ஆரம்பித்து விட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? அவன் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறதை, உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறதை நீ அறிவீர். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை கேட்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார். நம் உள்ளத்திலே காணப்படுகிற அன்பின் மீது கர்த்தர் மிக மிக கவனமாய் இருக்கிறார். அன்பு குறைவது ஒரு சீரியஸ் குற்றமாக, சீரியஸ் கிரைமாக கர்த்தர் இந்த இடத்திலே பார்க்கிறார். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து வீழ்ந்தாய் என்பதை நினைத்து, he speaks of remembrance. ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவு கூறும்படி எச்சரிக்கிறார். the Lord's warning பார்க்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார். அந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டிலிருந்து தூர தேசத்துக்கு போனான். பன்றிகள் மத்தியிலே அவன் இருக்கும் பொழுது தன் தகப்பன் வீட்டை என்ன செய்தான்? நினைத்தான். நினைத்த பிறகுதான் எழுந்து தகப்பன் வீட்டை நோக்கி வந்தான். அதுபோல நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, he speaks of repentance. என்ன செய்கிறார்? மனம் திரும்ப அவர் கட்டளை கொடுக்கிறார், வாணி கொடுக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஆதியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நம்முடைய அன்பு எப்படி இருந்தது? இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதை நினைத்து, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன சொல்கிறார்? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. He speaks of repeat. அதை மீண்டும் செய்ய எச்சரிக்கிறார். நினைத்தாயிற்று, மனம் திரும்பி ஆயிற்று, என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அடுத்து ஆதியிலே செய்த கிரியைகளை இப்பொழுது செய்ய வேண்டும். ஆதியில் கொண்ட அன்பு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். லூக்கா 3:8 நாம் பார்க்கிறோம். லூக்கா 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பின பிறகு என்ன செய்ய வேண்டும்? நான் நினைத்து விட்டேன், மனம் திரும்பி விட்டேன் என்று அப்படியே உலாவிக் கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அன்பு, சந்தோஷம், சாந்தம், இச்சை அடக்கம், சமாதானம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, இப்படிப்பட்ட நற்கிரியைகளை, நற்கனிகளை கொடுக்க வேண்டும். இல்லைங்களா? ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. பகையோடு கூட பரலோகத்துக்கு போக முடியாது.
இல்லைங்களா? தூய்மை இல்லாதவர்களாய் பரலோகத்துக்கு, தூய்மையான இடத்துக்கு போக முடியாது. ஆகவே அந்த ஆதியிலே செய்த கிரியை மீண்டும் செய்வாயாக. இல்லாவிடில், ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பாவிட்டால், ஆதியில் செய்த கிரியை மீண்டும் செய்யாவிட்டால், யாராவது எதையாவது பேசிக் கொண்டிருங்கள், பழக்கத்தின் படியே நான் ஜீவிப்பேன் என்றால் கர்த்தர் எச்சரிக்கிறார். He speaks of removing, நீக்கி விடுதலை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு என்றால் சபை, சபையே இல்லாம நான் நீக்கி விடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கிபி 92 இந்த கடிதம் எபேசு சபைக்கு எழுதப்பட்டது. இது எழுதின 30 வருடத்திலே எபேசு சபை அங்கே இல்லை. எபேசு சபை இந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவர் சொன்ன பிரகாரமே, எச்சரித்த பிரகாரமே அந்த இடத்துல சபை நீக்கப்பட்டது. 2000 வருடம் ஆகிவிட்டது. எபேசு பட்டணமே இல்லை. அதனுடைய செழிப்பு, வளமை எல்லாமே நீங்கி போயிற்று. அதன் பேரே மாற்றப்பட்டது. இஸ்மீர் என்று இப்போது அழைக்கப்படுகிறது. விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆகவே என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை இப்பொழுதும் செய்வாயாக. ஆதி நிலைக்கு நாம் ஏக வேண்டும். ஆதி அன்பை காத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று ஜீவிக்கிற காலம் இதுவல்ல. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். 7வது வசனத்திலே பார்க்கிறோம், the promise of the Lord, the Lord's promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பர்சனலா கர்த்தர் பேசுகிறார். காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அப்படித்தான் போதித்துக் கொண்டிருந்தார். ஓமைகளை, போதனைகளை வழங்கின பிறகு அவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது உயிர் தெழுந்தவராய், மகிமையுள்ள தேவனாய், அதே டைலாகை, அதே ப்ரொனவுன்சியேஷனை கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பரதீசின் மத்தியிலே ஜீவ விருட்சம் இருக்கிறது. அந்த கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக உலகம் போராடி கொண்டிருக்கிறது. மாமிசம் போராடி கொண்டிருக்கிறது. சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். மாமிசமே இந்த விசுவாச ஜீவியத்துக்கு தடையா இருக்கிறது. அசதி காணப்படுகிறது. நிர்விசாரம் இருக்கிறது. பலவித இச்சைகள் காணப்படுகிறது. விசுவாச வாழ்க்கையை செயல்படுவதற்கு தடையாய் இருக்கும். அதை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் தடையாய் இருக்கும். இப்படி திருச்சபைக்கு வந்தால் ஏளனமாய் பேசும், பரியாசம் பண்ணும், பலவித இடையூறுகளை உண்டாக்கும். அவைகளை ஜெயிக்க வேண்டும். பிசாசு நமக்கு விரோதமாக பலவித காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகாயத்து அந்தகார பிரபு, இந்த உலகத்தின் தேவன், பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை எல்லாம் மேற்கொண்டு நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு பரதேசின் மத்தியிலே இருக்கிற
ஜீவ விருட்ச கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பார். அந்த இடத்துல போயிட்டு இலவசமா கிருபையாக ஜீவ விருட்ச கனியை கொடுப்பீரே என்று நாம் பாட முடியாது. ஜெயிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவ விருட்ச கனி. அந்த பழத்தை புசித்தால் மரணம் இல்லை, நித்தியமாய் தேவனோடு கூட நாம் வாசமாய் இருப்போம். ஆதியிலே தேவன் இந்த கனியை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆதாம் என்ன செய்தார்? நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை அவர் தெரிந்து கொண்டு தேவன் விலக்கின கனியை புசித்தால் என்ன நடந்தது? அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் விரட்டி அடித்தார். அந்த ஜீவ விருட்ச கனி மறைக்கப்பட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பரதேசின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்ச கனியை புசிக்க கொடுப்பேன். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிந்து போவதில்லை. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இடத்திலே கண்களை மூடினால் பரதீசிலே நம்முடைய கண்களை திறப்போம். இந்த இடத்தை விட்டு நாம் பிரியும் பொழுது அடுத்த நொடியே நாம் பரதேசிலே இருப்போம். லூக்கா 23:43 அந்த கள்ளன் என்ன சொன்னால், ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன். 2 கொரிந்தியர் 12:2-5 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரதேசுக்கு போய் இந்த உலகத்திலே ஒருவரும் பேசாத வார்த்தைகளை கேட்டேன் என்று எழுதுகிறார். நமக்கு இப்படிப்பட்ட மேலான ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பரதேசி என்றால் பூந்தோட்டம் என்று பொருள். அந்த இடத்தில் இருக்கிற ஜீவ விருட்ச கனியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த தியானார் கோவிலுக்கு யார் யார் போவார்களோ அவர்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பார்கள். அப்பொழுது பேரிச்சம்பழம் அதே பாணியில கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்ச கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. யாருக்கெல்லாம் இந்த ஜீவ விருட்ச கனி வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு திரும்ப வேண்டும். ஆதியிலே செய்த கிரியைகளை மீண்டும் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். இந்த நேரத்திலும் கூட திருச்சபைக்கு கர்த்தர் வழங்கின இந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்வோம். திருச்சபையானது ஆதி நிலைக்கு ஏக கர்த்தர் பேசியிருக்கிறார். வசனங்களை கை கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.